பார்க்கணும் மெயினாக இது வரைக்கும் கேட்காத ஒரு ஒன் வேர்ட் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. 1 பவர் k 2 பவர் k 3 பவர் k n பவர் k என்பதன் மதிப்பை எந்த பல்லுறுப்புக்கோவையை பயன்படுத்தி கண்டறியலாம் அப்படின்னு கேட்கலாம். இது டைரக்ட் ஒன் வேர்ட், நோட் பண்ணிக்கோங்க. x plus 1 பவர் k plus 1 மைனஸ் x பவர் k plus 1. ஸோ இதை பயன்படுத்தி கண்டறியலாம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்காத கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பவரில் எல்லாமே கே இருந்தால், ஒருவேளை பவரில் எல்லாமே என் இருந்தால் இங்கேயுமே என்ன வரும்? n+1 வரும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது இந்த பாக்ஸ் பண்ணுற பாருங்க, இதை படிச்சுக்கோங்க. அடுத்து x plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணாலே தெரியும். இது டேரெக்டாக கூட கேட்கலாம். ஈக்குவல் டு என்ன இப்படி கொஸ்டின் கேட்கலாம். x plus 1 ஹோல் ஸ்கொயர்னா a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே கேன்சல் பண்ணாலே இந்த ஆன்சர் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? 2x + 1. சரிங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒன் வேர்டாக கேட்கலாம். இப்போ ஸ்கூல் புக் ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு இது, ரெண்டாவது ஒன் வேர்டு இது. இது ரெண்டாக நோட் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ஏரியாக்குள்ளே போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். இது நமக்கு பார்த்து படிச்சிருப்போம். சரிங்களா? 1 + 2 + 3 etc. to n = n × n + 1/2. இதெல்லாம் நான் படித்த விஷயம் தான். சரிங்களா? நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துடலாம். மூணாவது இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மதிப்புக்கான என்ன பல்லுறுப்புக்கோவை பயன்படுகிறது? என்ன சூத்திரம்னு கேட்டால், ஃபார்முலான்னு கேட்டால் நமக்கு தெரியும். இந்த மாதிரி முற்றுரிமை, கோவை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த இது தெரியணும் உங்களுக்கு. இப்போ எப்படி எக்ஸுக்கு பார்த்தோம் அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து x + 3 x + 1 ஹோல் கியூப்னா ஃபார்முலா என்ன எழுதணும்? a³ + b³ + 3a² b + 3ab². a²b + 3ab². இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். a³ b³ 3a²b 3ab² மைனஸ் x³ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் x³ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் மிஸ்டேக் இருக்கிறது 3x² + 3x + 1. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இதுவுமே பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ், ஃபார்முலாக்குள்ளே போய் சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக இருக்கக்கூடியது.